நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். இதனுடைய 344வது வீடியோ. இந்த வீடியோ அக்ஷர சக்தி பீடத்தில் 40வது சக்தி பீடத்தை பார்க்குறோம். இந்த 40வது சக்தி பீடம் எந்த அக்ஷரத்துக்கு குறிக்குதுன்னா, இந்த பான்ற அக்ஷரம் நாலாவது பா. இதுக்கு அம்பாள் பேர் ஷியாமலா தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த ஷியாமலா பாருங்க, நம்ம ஷிஷ்யாமலாம் பார்த்தோன்னே இந்த ஷியாமலாவுக்கு 4 கரங்கள். இந்த அப்பாஜி கோவிலில் இருக்கிற ஷியாமலா 40வது சன்னதி. ஒரு கையில் அம்பு வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் வில்லு வச்சுட்டுருக்கா, வராபயம் வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டு கால் மலைக்கிட்டுருக்கா. இதில் தாமரைப்பூவில் உட்காந்துருக்கா சொல்லியிருக்கு. சமஸ்கிருதத்தில் 24வது மெய்யெழுத்து பா. இதற்குரிய அம்பிகை திருநாமம் பத்ரகாளி என்றும் ஷியாமலா தேவி. இவ்வளவு ரூப லாவண்யத்தை சித்த சாபரதந்திர சோகம் என்ன சொல்லுதுன்னா, பா ரூபா ஷியாமலா சைகபக்திரா பத்ராசனே சித புத்திரபி நிபா தத்தே ஷரஷாப வரபாயாந்த். ஷியாமலா தேவி எனப்படும் பகார மாத்திருகை உதயசூரியன் போல சிவந்த நிறத்தில் இருக்கார். பத்மாசனத்தில் ஒரு முகம், 4 கரங்கள் கொண்டவளாக அம்பு வில் பராபயத்தோட அருள்பாலிக்கிறாள். பகார் ரூபணி சைவத்தில் திருவண்டேசராகவும், வைணவத்தில் விஸ்வமூர்த்தியாகவும், சாக்தத்தில் இத்ரா கலையை, நம் சரீரத்தில் நாபியை, பரத்வாஜ மகரிஷியை, புருவத்தை, பயத்தை குறிக்கிறாள் சொல்லியிருக்கு. இந்த மாத்திருகா நிகழ்ச்சி ஸ்லோகம் வர்ணிக்கிறது. விஸ்வமூர்த்தி திருவண்டேஷோ நித்ரா நாபிகதஸ்தத பிரகுடி ச பரத்வாஜோ பகாராச்ச பயாபக. பகாரம் இங்கே தான் பிறந்தது. பிற்காலத்தில் தாட்சாயணின் இடது குதிகால் விழுந்தது. இதனை மாயாபுரம் என்று சொல்கிறேன். இங்கு தேவ, அசுர, கந்தர்ப, மாயா கலைகள் சித்திக்கும் என்று மேருதந்திரம் சொல்கிறது. இந்த மகாசக்தி பீடனாகிய குமாரி என்றும் க்ஷேத்திர பாலகரை பைரவர் என்று தேவி பாகவதம் சொல்கிறது. இப்போ சப்த மோட்சபுரிகள்னு இந்தியாவில் இருக்குது. பாரத தேசத்தில் அந்த சப்த மோட்சபுரிகள் எல்லா ஹிந்துஸ்க்கும் தெரியணும், கட்டாயம் மனப்பாடமாக சொல்லணும். அதை அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா என்று 7 நகரங்கள். இந்த மாயான்ற நகரம் தான் இது இப்போ சொல்லப்படுறது. ஸோ இந்த மாயான்ற நகரம் எதுன்னா ஹரித்வார் தான் மாயா நகரம் சொல்லியிருக்கு. ஸோ நிறைய நான் கூட மாயா அங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன். பெர்டன் மேப்பில் பார்த்தா இருக்காது, ஹரித்வார்னு இருக்காது. ஸோ இது ஏன் மாயா நகர்னு சொல்லும்போது, இன்றைய ஹரித்வாரின் ஒரு பகுதி இந்த மாயாப்பூர் நகர் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மதேவன் மகனான தக்ஷ பிரஜாபதி மாயையை வசப்பட்டு அகம்பாவன் தலைக்கேறி அந்த சிவனை நிந்தித்து அங்கே யாகம் பண்ணுறான் இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் நடந்துன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பண்ண வேள்வி அவன் தலையை விட்டுப்படுறான். கடைசியில் நல்லது நடக்குது எல்லாம் அந்த வேள்வியினால். அதனால் இந்த இடம் மாயா சொல்லப்படுறது. மாயாப்பூர் என்ற பகுதியை உள்ளடக்கிய ஹரித்வார் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். சைவ கஷேத்திரமான கேதார்நாத்துக்கும் வைஷ்ணவ திருப்பதியான பத்ரிநாத்துக்கும் இடைப்பட்ட இடம் அது. முதல் வாயிலை போன்ற இது உள்ளது. வாழ்லாம் வைஷ்ணவாள்லாம் ஹரித்வார்ன்ற, சைவாள்லாம் ஹரத்வார்ன்றுவாங்க. ஹரித்வார். ஸோ இங்கே என்னென்னா, யமுனை, கங்கை போன்ற புனித நதிகளின் மூலஸ்தானங்களாக விளங்கும் யமுனோத்திரி, கங்கோத்திரி ஆகிய பகுதிகளுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டால் இந்த ஹரித்வாரை கடந்து தான் உள்ளே போனோம். ஹரத்வார் என்ற பெயர்கள் புராணங்களில் கிடையாது. புராணங்கள் இந்த தலத்தை மாயாபுரின்னு தான் சொல்கிறது. முகமதிய ஆட்சி காலத்தில் இந்த ஊர் கங்காத்வார் சொல்லிட்டான். முஸ்லீம்ஸ் இந்த இடத்த ஹரித்வார் சொல்ல கங்காத்வார சொல்லிட்டான். ஸோ சீன யாத்திரை யுவான் சுவாங் என்ன சொல்கிறாருன்னா, மயூரா மோயூலான்லாம் எழுதியிருக்காரு. யுவான் சுவாங் குறிப்புகள் இருக்குது. நான் யுவான் சுவாங் படத்தெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஐடி பசங்க, காலேஜ் பசங்களாம் பெரிய பேக் பின்னாடி மாட்டின்னு போகிறா இல்லையா, அந்த மாதிரி பெரிய பேக் மாட்டின்னு இருப்பார் யுவான் சுவாங். அதில் பல விதமான ட்ரெஸ்ஸு, அந்த எழுத்து குறிப்புகள் எல்லாமே உட்கார மாதிரி. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அது மாதிரி வச்சுருந்தார் பேக். அவர் இந்த முதுகலை தூக்கின ஒரு வாவா.
தலையில் தூக்கிட்டு வரல, முதுகில் சுமந்துன்னு வரா மாதிரி போட்டிருக்கோம். யுவான் சுவாங்கும் அப்படி தான் இருந்தால், பாகியாங்கும் அப்படி தான் இருந்தார். இமயமலை அடிவாரத்தில் இருக்கும் ஹரித்வார் இயற்கை காட்சிகளால் நம் உள்ளத்தை கவரும் வண்ணம் இருக்கிறது. இங்கு அபரிமிதமான இது வந்து இயற்கை இருக்கிறதுனால யோகிகள் மற்றும் சாதுக்களுக்கு இந்த பகுதி ஒரு சரணாலயம். அலகநந்தா, மந்தாகினி, சரஸ்வதி போன்ற ஆறுகள் இமயமலேருந்து தனித்தனியாக கிளம்பி 472 அடி உயரத்துலேருந்து கீழே வந்து விடுறது, எல்லாமே வந்து ஒரே நதியாக மாறுறது. இவ்வாறு பல நதிகளை இணைவதால் வெள்ளமாக பெறும் கங்கை சரிவுகளை படி வேகமும் உக்கரம் அடைந்து இமயமலையின் அடித்வாரத்தில் சமவெளியான ஹரித்வாரத்தை அடைகிறது. ஆகவே இந்த கங்கைக்கு இந்த சமவெளி ஒரு வாசல் போலாமல் கங்காத்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து என்ன, எப்போ இதுலேருந்து வானத்துலேருந்து கங்கை பூமிக்கு வந்தானா வைகாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சப்தமி அன்னைக்கு தான் பூமியில் தொடரா கங்கா. அப்போ வந்து எப்படின்னா சகரபுத்திரா கதையை சொல்லுவாள். சகரன் ஒரு அரசன் ஆள்றான். அவள் விஸ்வாக வம்சத்துக்கு முன்னாடி வந்தவா. ஸோ அந்த மாதிரி வாழும்போது பெரிய அஸ்வமேதம் பண்ணுறான். சகரபுத்திரான்னு போட்டிருக்கா. சகரபுத்திரர்கள் வந்து அந்த குதிரையை தேடின்னு வரா. அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான்னா, அஸ்வமேத கடைசியாக பெரிய யாகம் அது இந்திர பதைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த யாக குதிரையை ஒழிச்சு வச்சுடுறான். அவன் எங்கே ஒழிச்சு வைக்கிறான்னா, பரமாச்சாரியா கருத்து பிரகாரம் கபில மகரிஷியோட ஆசிரமத்தில் கூட ஒழிச்சு வச்சுட்டு போயிடறான் இந்திரன். இதில் வங்கக்கடல் ஓரத்தில் கபிலரோட ஆசிரமம் இருக்குன்னு இங்கே போட்டிருக்காரு. பரமாச்சாரியார்னு சொல்லி தான் எடுத்துக்க முடியும். இந்தியாவிலே ஒரு ஓட்டை எடுத்து போட்டால் நேராக அமெரிக்காவுக்கு போகிறது. இந்த குளோபு படம் எடுத்துக்கோது, உருண்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்தியாவிலே ஒரு ஓட்டை போட்டால் அமெரிக்காவுக்கு போயிடும். அந்த ஓட்டை எங்கே போய் முடியுதுன்னா கலிஃபோர்னியாவில் போய் முடியாது. கபில மகரிஷி ஆசிரமம் தான் கலிஃபோர்னியா. இது ராசியில் பரமாச்சாரியார் சொல்கிறார். ஏன்னா அங்கே தான் வந்து ஆஷ் ஐலண்ட், ஹார்ஸ் ஐலண்ட், 2 ஐலண்ட் இப்போ இருக்குது. அங்கே அந்த ஹார்ஸ் ஐலண்டை தான் அந்த குதிரை கட்டி வச்சுருந்தான். ஸோ பாதாள லோகம்ட்டான் அந்த காலத்தில். அப்படியே ஓட்டை போட்டுன்னு போனால் பாதாள லோகத்துக்கு போகிறது இல்லையா. அப்போ ஓட்டை போட்டாலும் என்ன போட்டாலும் தெரியாது. இந்த மாதிரி இந்த சகரபுத்திரர்கள் 1000 பேர் அவள் குதிரை தேடின்னு போகிறா. போய் பார்த்தா கபில மகரிஷி பக்கத்தில் இந்த குதிரை இருக்குது. அவரோட சண்டைக்கு போகிறா. அப்புறம் ஹூன்றார் கதபஸ்லேருந்து அவ்வளோதான், எல்லாம் சாம்பல் ஆகிடுறா 1000 பேரும். ஸோ அந்த யாகம் அப்படி நின்று போய்டுறது. இந்த முடியலை, யாகம் முடிஞ்சால் கூட அந்த குதிரையை கொண்டு வரணும். இட் வாஸ் நாட் டன். ஸோ இதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தராக சகரபுத்திரருக்கு அப்புறமா ஒவ்வொருத்தராக வரா. அப்போ வந்து திலீபன்ற ஒருத்தன் தபஸ் பண்ணுறான். அந்த இந்த ஆஷை கரைக்கிறதுக்கு, கங்கையை கொண்டுறதுக்கு எல்லோரும் ஃபெயிலியரா. கடைசியில் பகீரதருக்கு தான் பகீரத பிரயத்தனம்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் முன்னோர்கள் கடை சேரணும் பாருங்கள். இப்போ அப்பா அம்மாவுக்கே பண்ணுறது இல்லை, யாருமே பசங்க அப்பாவுக்கு பண்ணுறதில்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு பண்ணுறதில்ல. ஸோ அவன் பகீரதை வந்து தன் முன்னோர்களுக்காக பண்ணான். அந்த சாம்பலை கரைக்கணுன்னா எல்லா சோல்ஸும் ஹேங்கிங். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அப்போ அந்த கங்கை வரேன்ட்டா. யார் தாங்கிப்பான் போது பரமேஸ்வரன் அதுக்கு தனி தபஸ் பண்ணுறான். பரமேஸ்வரன் தன் முடியில் தாங்கி அதில் ஒரு பிழையே தான் விடுறார், ஒரு பிரிய. அதான் அந்த கங்கை. அப்படி போகிறது கதை. அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த கபில மகரிஷி வந்து வங்கக்கடலில் தான் ஓரமாக வந்து தபஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ வங்க கடற்கரையில் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அப்போ சகரர்கள் சூரிய குலத்து அசுரகுமார்கள் அசுமேத யாகத்தை நடத்தினர். அவள் யாக குதிரை தேவேந்திரனை பிடித்து கபில மகரிஷி ஆசிரமத்தின் பின்புறம் கட்டி வைத்தான். சகரர்கள் குதிரை தேடி அலைந்த போது இதை கவனித்தனர். கபில முனிவர் தான் குதிரையை களவாடினார் என்று அவர்கள் சண்டைக்கு போகிறார். இதனால் சீற்றமடைந்த முனிவர் தன் தவபலத்தால் சகரர்கள் ஒருவருடைய சாம்பலாக்கிறார். தங்கள் மூதாதையருடைய சகரர்கள் முக்தி அடைய வேண்டும் என்று நினைத்துடன் இந்த மிச்ச கிங்ஸை பற்றி சொல்ல இல்லை. பகீரதன் தபஸ் பிடிச்சி கொண்டு வரான் கங்கை என்றார். அப்போ கங்கா தேவி வந்து ஆர்ப்பாட்டத்தோடு வரா. அப்போ வந்து பரமேஸ்வரர் வந்து தலையை தாங்கிறார். பகீரதி வெப்பப்படி சகரங்கள் இறந்து கிடந்த இடத்தை கங்கை வெள்ளமாக பாய்ந்தாள். இப்பொழுது வங்கக்கடலில் கங்கை கலக்க பகுதியே சகரங்கள் சாம்பலாய் கிடந்த இடம்னு இங்கே சொல்கிறான். ஆக்சுவலாக பரமாச்சாரியாக்கிறது கலிஃபோர்னியா தான் சொல்கிறார். அவர் அது பேரெல்லாம் மாறல பாருங்க. இப்போ நார்த் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அமெரிக்காவில். இப்பயும் நாரத மகரிஷி போய் இருந்த இடம் அது நார்த் ஃபால்ஸு. ஸோ அது கலிஃபோர்னியா கபில மகரிஷி ஆசிரமம்.
ஆஷ் ஐலாண்டு, இந்த சாம்பல் இந்த ஐலாண்டு, ஹார்ஸ் ஐலாண்டு, அங்கே கட்டி வச்ச இடம் அது. அப்படிலாம் அதெல்லாம் ஒத்து போகிறது எல்லாமே அது. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, இந்த வங்காள விரிகுடாவில் கபிலஸ்தானம் வரனுக்கு அங்கே தான் நடந்த மாதிரி இவர் எழுதுகிறார். இந்த அபூர்வ நிகழ்ச்சி மேற்கு வங்காளத்தில் உள்ள கங்கை முகத்வாரத்தில் நடந்ததாக சிவபுராணம் சொல்கிறது. கொல்கத்தாவிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கா தீப், கங்கை தீவு, அது கங்கா சாகர் என்று கூறப்படத்தில் தான் சகரக கங்கை வருபால் முக்தி பெற்றனரா அப்படின்னு சொல்கிறார். ஹரித்வாரில் அபூர்வ திருமணங்களாக நடக்க பிரதீபன் ஒரு ராஜா இருக்கான், இஷ்வாகுலத்தை ரொம்ப இந்த பிரதீபன் ரொம்ப அழகாக இருப்பான், வெரி ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அவன் அப்போ கல்யாணம் ஆகி உடந்திருக்கு அவனுக்கு. அப்போ கங்கையில் இது குளிச்சுட்டு அழகாக சந்தியாதனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல கங்கா பார்க்குறா, அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஷீ வாண்ட்ஸ் டு மேரி ஹிம் சொல்கிறா. பொண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்றான். அப்போ அவன் சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறா, இப்போ கங்கை நேரம் வலது மடியில் உட்காந்துன்றா. யார் பிரதீபனோட மடியில் உட்காந்தும்போது அவன் சொல்கிறான், வலது மடி பொண்ணுக்கு தான் உரிமை தானது, இடது மடி தான் பொண்டாட்டிக்கு. நீ வலது மடியில் உட்காந்ததுனால என் பிள்ளைக்கு வேணால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அவாய்டட் ஹிம். சரிங்களா. அப்புறமா இந்த பிரத்யேகனோட பிள்ளை தான் சந்தனு. சந்தனுவை பார்த்து லவ் பண்ணுறான் பின்னாடி கங்கா. சந்தனு அவளை பார்க்குறான், 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வருது பின்னாடி. அது வேறு. அந்த சந்தனுக்கு பிறகு தான் பீஷ்மர். இப்படி போகிறது கதை. ஸோ மனம் புரிந்த இந்த தம்பதிக்கு பிறந்தவன் பீஷ்மர். இங்குள்ள கங்காத்வாரம் என்ற பகுதியில் பரத்வாஜ இன்னொரு கல்யாணம், பரத்வாஜ மகரிஷி. இந்த பரத்வாஜ மகரிஷி யார், மமதாக்கும் அது உதத்திய மகரிஷியோட பொண்டாட்டி மமதா, அவருக்கும் பிரகஸ்பதிக்கும் பிறந்தவர் தான் பரத்வாஜர். ஸோ அந்த பரத்வாஜர் கிருதாசி என்ற அப்சரஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாரு. ஸோ அவளுக்கும் கல்யாணம் ஆகி அந்த கிருதாசிக்கு அப்சரஸ் பொண்ணுக்கு பிறந்தது தான் துரோணர். அந்த துரோண புலியில் விட்டு போயிடுறாவோ. துரோணர்னா ஒரு நாண புதர். அது துரோணம்னா என்ன, தர்பகாடாட்டம் தர்பையில் விஸ்வாமித்திரன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த துரோணம்ன்றது ஒரு புல். அந்த இடத்துல அந்த குழந்தைய விட்டு போயிடுற, அதான் துரோணாச்சாரியார். நிறையா அந்த மாதிரி மகாபாரதத்தில் எடுத்தால் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வரும். அதே மாதிரி சந்தனம் எடுத்து வளர்க்குற குழந்தை ரெட்ட குழந்தை கிடைக்கிறது, அது யாருன்னா இந்த கிருபாச்சாரியார் கிருப்பி அக்கா அண்ணன் தங்கவா. ஸோ அப்போ 2 குழந்தையும் கிடைக்கிறது. சந்தனம் எடுத்து போய் வளர்க்குறான். ஸோ அந்த கிருபாச்சாரியாரை இதுக்கு வளர்க்க பாடம் சொல்லிட்டு அந்த கிருப்பியை துரோணருக்கு கல்யாணம் பண்ணி தரான். இப்படி போகிறது மகாபாரதம். அது வேறு. ஸோ இந்த கல்யாணங்கள்லாம் இங்கே தான் ஹரித்வாரெலாம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி அர்ஜுனன் தபஸ் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல இந்த பாண்டவாலாம் தோற்று போய் தாயக்கட்டையில் அந்த சதுரங்க ஆடத்தை தோற்று போய் இது அஜ்ஞான வாசம்லாம் போடுறா இல்லையா, அது மாதிரிலாம் போகும்போது அர்ஜுனன் கங்கையில் குளிக்கிறான். அப்போ உலூப்பின்னு அவள் நாகக்கன்னிகை, அவளை பார்த்து லவ் பண்ணி அவளுக்கு அந்த உலூப்பிக்கு பிறந்தவ தான் அரவான், ஐராவதன் பேர் பேர். அந்த உலுப்பின்ற நாகக்கன்னிகைக்கும் அர்ஜுனுக்கு பிறந்தவா. ஸோ உலுப்பி ஐஷம் போயிடுறா அர்ஜுனனை தான் கூட அவள் ஊருக்கு. ஸோ அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா தான் அர்ஜுனன் இஸ் கம்ப்ளீட் இஸ் யாத்ரான்னு சொல்லப்படுறது மகாபாரதத்தில். ஸோ வெள்ளப்பெருக்குடன் விரைவாக கங்கை நதியின் அகலம் சுமார் 1.5 கிலோமீட்டர் அகலமே. கங்கா நதியின் அகலமே 1.5 கிலோமீட்டர் அந்த இடத்துல. இதன் கரையில் அநேக படித்துறைகள் உள்ளன. கங்காத்வாரம், குஷாவர்த்தம், பில்பத்தீர்த்தம், நீலபர்வதம், கனகல் என்ற 5 இடங்களில் நீரான பக்தர்கள் மறுபிரிவிலாம் மோட்சத்துக்கு போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குஷாவர்த்த படித்துறைகள் தென்புலத்தாருக்கு தவசெல்லாம் பண்ணுவா. இந்த நீத்தார் கடல்லாம் அங்கே பண்ணுறான்னு சொல்லப்படுறது. இங்கே இருக்க தண்ணி ரொம்ப ஸ்படிக மாட்டம் இருக்குமா. ஆற்றின் அடிமட்டம் வரையில் நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிறது. ஹரித்வாரில் இதே பகுதியாக விளங்கும் இடத்தை ஹர்கி பவுடின்னு பேர். சிவபாதம்னு சொல்லியிருக்கா. கயாவில் தரையில் பதிக்கப்பட்ட விஷ்ணுபாதம் போல் இல்லாமல் சிவபாதம் சுவர் ஒன்றில் பதிக்கப்பட்டுள்ளது. இது பவித்திரமான இடம் சொல்லப்படுறது. ஸோ அடுத்துள்ள படித்துறை பிரம்மகுண்டம் சொல்கிறார். அது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அங்கே சங்கிலி போட்டிருக்கா. சங்கிலியை பிடிச்சின்னு குளிக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணானா அடிச்சுன்னு விடுவான்னு போட்டிருக்கான்.
மாலை நேரத்தில் தினம் வந்து கங்கா ஆரத்தி காமிக்கிறார். கட்டாயம் பார்க்கணும். கங்கா நானிலத்தை அடைந்த போது அவளுக்கு வெளியனுப்பி காட்ட பாண்டவர்கள் பீமனை அனுப்புகிறார். ஸோ ஹரித்வாருக்கு அனுப்பி வச்சு அப்போ பீமன் குதிரை ஓங்கி அடிச்சு தான். ஸோ அது பெரிய பள்ளம் உண்டாச்சு. அது பீம் கோடா குண்டான்னு சொல்கிற குண்டம். ஹர்கி போடியிலிருந்து வடக்கே சுமார் 6.5 கிலோமீட்டர் தூரம் கங்கை நதி 7 கிளைகளாக பிரிகிறது. அங்கே வந்து சப்த சாகர் சொல்லி சப்தரிஷி ஆசிரமம் இருக்காங்க. ஹரித்வாரில் கனகல் இடம் ஹர்கி போடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிவபெருமானை முற்றிலும் ஒதுக்கிவிட்டு தட்சன் செய்த வேள்வி செய்த இடம் அது. ஸோ இந்த தட்ச யாகம் அங்கே நடந்தது. அங்கே தான் தாட்சாயணி உயிரை விட்டான்னு வருது. ஸோ இந்த தாட்சாயணி விழுந்த மாண்ட யாக குண்டத்தை தட்சன் எடுத்த தக்ஷ மகாதேவர் என்ற கோவிலும் இருக்காங்க. ஸோ இங்கே நாம் தரிசிக்க வேண்டிய பிரசித்தி பெற்ற 4 தேவி ஆலயங்கள். தாட்சாயணி இடது குழி கால் விழுதாக கருதப்படும் காளி கோவில் பீம் கவுடா அது இருக்குது. அடுத்தது கங்கையின் மறுக்கரையில் குன்று ஒன்று உச்சியில் ஒரு தேவி நீல பர்வதம் சொல்லிருக்கு. அங்கே பகவதி சண்டி தேவி இருக்கா. அடுத்த 3வது கோவில் அன்னையின் திருநாமம் மாயாதேவி. இந்த மாயாப்பூர் சொன்னோம் இல்லையா, மதுரா மாயான்னு சொல்கிற மாதிரி சப்த மோட்சபுரியில் இந்த மாயான்ற பேரே வந்து மாயாதேவினால் வந்தது. ஸோ அது அந்த முக்கியமான கோவில் இது. 4வது கோவில் வந்து சக்தி பீடேஸ்வரர் பலரால் மாயாதேவி கருதப்பட்டாலும் ஹரித்வாரில் இந்த செங்கோலச்சுக்கும் அன்னை 4வது தரிசிக்கப்படும் மானசாதேவி ஜரத்காருன்ற மகரிஷியோட கொண்டாட்டி. ஸோ அவளுக்கு 12 நாமாவளி சொல்லியிருக்கு. அது அந்த 12 நாமாவளியை தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேணால் எழுதி காமிக்கிறேன். இந்த 12 நாமாவளி சொன்னால் விஷக்கடியை தேளோ பாம்போ பூரா கடிச்சா கூட டக்குன்னு இறங்கிடும்னு சொல்லியிருக்கு. ஸோ பாம்பு கடிச்சா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். அதாவது ஓம் ஜரத்காருவே நமக, ஓம் ஜெகத் கௌரியே நமக, ஓம் மானசாதேவி நமக, ஓம் சித்த யோகினியை நமக, ஓம் வைஷ்ணவி நமக, ஓம் நாகபகினியை நமக, ஓம் சைவி நமக, ஓம் நாகேஸ்வரி நமக, ஓம் ஜரத்காரு பிரியாய் நமக, ஓம் ஆஸ்திக மாதாய் நமக, ஓம் விஷகரியை நமக, ஓம் விஸ்வபூஜிதாய் நமகன்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த 12 நாமாவளி, இந்த 12 நாமா யார் சொன்னாலும் விஷக்கடி தீண்டாது இறங்கிடும் அப்படின்னு சொல்லிருக்கு. சத்தியமான உண்மை அது. நிறைய பேர் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கும்போது பக்கத்து ஊரில் பாம்பு கடிச்சா கூட இந்த ஃபோனில் சொல்லுவாங்க, டக்குன்னு இறங்கிடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மானசா அது மாதிரி வரம் கொடுத்துருக்கா. அவள் தான் நாகாத்தம்மான்னு நம்ம நாளாக போற்றப்படக்கூடிய தமிழ்நாட்டில் மானசாதேவி தான் நாகாத்தம்மன். அப்போ ஜரத்காருன்ற மகரிஷியோட கொண்டாட்டி. பார்வதி கிடையாது நாகாத்தம்மன்றது. ஜரத்காருன்ற மகரிஷியோட மனைவி மானசாதேவி. அவக்குள்ள ஆசிரியர், அவர் தான் சர்ப்பயாகத்தை நிறுத்தினவர். இதை சொல்லி இந்த 344வது வீடியோவை நான் நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.